நைட்டும் பூ கட்டுற, பகல்லையும் பூ கட்டுற, என்னாச்சு? இல்ல. இது வந்து நம்ம வீட்ல பூக்கிற முல்லைப்பூ. அது வந்து ஈவினிங்கே வந்து மொட்டா பறிச்சு கட்டி வச்சுட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமை நீங்க பெருமாள் கோயிலுக்கு போவீங்க இல்லையா? ம். அதனால சாமிக்கு வந்து இத குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத கட்டி வச்சிருக்கேன். இந்த குண்டு மல்லி, அடுக்கு மல்லி எல்லாமே வந்து ம். காலையில மலர்ந்திருந்தது. எப்போதுமே இத வந்து ஈவினிங்கே பறிச்சு கட்ட மாட்டேன். ஏன்னா இது மலர்ந்து செடியில பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்சம் கம்மியா ம். இருக்கு அப்படிங்கிறதுனால பறிச்சு இந்த மாரி கோத்து பாப்பாவுக்கு வச்சு விடுவேன். இன்னைக்கு இந்த பூவ வந்து நான் வச்சுப்பேன். இத வந்து நீ பெருமாளுக்கு கொண்டு போய் குடுத்துருங்க. ஓகே. நீ சாப்பாடு? சமையல் வந்து செஞ்சாச்சு. என்ன அதோட சமையல் இன்னைக்கு? ஒரு பிங்க் கலர் ரோஸ் இங்க காமிங்க. பிங்க் கலர் ரோஸ் ஒண்ணு வந்து இருக்கு. இதையும் சேர்த்து அப்படியே இது ஒரே ஒரு இது பின் சேஃப்டி பின்னு தான் இது. இந்த சேஃப்டி பின்னுலயே இது எல்லாத்தையும் வந்து பின் பண்ணிட்டேன். இத அப்படியே வந்து தலையில வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு சாப்பாடு வந்து சாப்பாடு செஞ்சுருக்கேன். ரசம் இன்னைக்கு சிம்பிளா என்ன செய்யறதுன்னு காலையில எந்திரிச்சு யோசிச்சேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஈஸியானது ரசம் தான். ரசம் வச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து பழையது இருக்கு, தயிர் இருக்கு. இது வந்து வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு, பச்சை முருங்காச்சல மிளகாய். வாழைத்தண்டு வச்சு. ஆமா, பச்சை மிளகாய் இல்ல. அதனால லைட்டா வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டு தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு வந்து பண்ணியிருக்கேன். டிஃபனுக்கு வந்து தோசை, சட்னி இருக்கு. இந்த கொஞ்சம் பழையதை வந்து பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். அவங்களும் வந்து சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு ஒர்க் வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.